Good morning everyone. Today we are going to see the topic living and non-living things. ஓகேவா, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் என்ன பார்த்தோம்? ஹரிணி நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தா. என்னோடய பப்பிக்கு நான் சாப்பாடு வைக்கும் போது அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டுருது சீக்கிரமாக. என்னோடய டாலுக்கு கொடுத்தா அது சாப்பிடவே மாட்டேங்குது, ஏன் தெரியுமான்னு கேட்டிருந்தா. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸால் என்னென்னலாம் பண்ண முடியும்? லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ். தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். அதால் சாப்பிட முடியும், அதால் வளர முடியும், அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அவங்களுக்கு ஒரு யங் ஒன்ஸ் இருக்கும், அதால் ப்ரீத் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண முடியும்னா எமோஷன்ஸ் இருக்கும், சிரிக்க முடியும், அழ முடியும், அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். சரியா? அதை தான் ஃபீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பிக்சரில் என்ன பண்ணுறாங்க? அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ க்ரோ. ஒருத்தர் குட்டி பையனாக இருக்கான், அப்புறமா வளர்ந்து பெரிய பையனாக இருக்கான். அப்புறமா ஐ ஈட், என்னால் சாப்பிட முடியும், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் திங்ஸ் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் சாப்பிட்ற பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் திங்ஸ் க்ரோ. பிளான்ஸ் ஆல்சோ லிவிங் திங்ஸ். அதாலேயும் சாப்பிட முடியும், அதாலேயும் ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கும் என்ன இருக்கும்? க்ரோத் இருக்கும், அப்படி தானே? ஸோ பிளான்ஸால் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். அப்புறம் ஹியூமன்ஸ், நம்மளை மாதிரி நம்மளும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருப்போம்? குழந்தையா இருந்திருப்போம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய மேன் ஆகிடுவோம். சரியா? அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் அ சீட் அண்ட் வாட்ச் இட் க்ரோ. நம்ம எல்லாருமே ஒரு சீட் எடுத்து பிளான் பண்ணி பார்த்து அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸை பிக்சர். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்லேருந்து ஒரு பிளான்ட் எப்படி முளைக்குதுன்னு சொல்லி அந்த பிக்சரை நம்ம சீக்வன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் அவங்களே சீக்வன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு சீடு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ அது எப்படி ஆகும்? இதோ இந்த பிக்சர் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு முளை விட்டுருக்கோம் அதில். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் இது இருக்கும். நெக்ஸ்ட்டு இது, அப்புறம் இது, அப்புறமா லாஸ்ட் அவங்களே சீக்வன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு புட் அ டிக் அகெயின்ஸ்ட் தோஸ் நீட் ஃபுட் டு லிவ். ஓகேவா? என்ன பண்ணணும்னா எதெல்லாம் வாழ்கிறதுக்கு ஃபுட் தேவையோ அதெல்லாம் டிக் பண்ணணும். ஸ்டோனு ஃபஸ்ட்டு ஒரு கல் கொடுத்துருக்காங்க. கல் சாப்பாடு இல்லாமலே அதால் இருக்க முடியும். ஸோ அது நமக்கு டிக் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டாகுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் அதாலே உயிர் வாழ முடியும். ஸோ அதை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு மயிலிறகு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தேவையில்லை சாப்பாடு, அப்படி தானே? நெக்ஸ்ட்டு மங்கிக்கு சாப்பாடு தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு எலிஃபெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சாப்பாடு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு எலிஃபெண்ட்டை டிக் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு லிவிங் திங்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேவா? லிவிங் திங்ஸால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். எப்படியெல்லாம் பண்ணுது? இங்கே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ஸு, அப்புறம் லிசர்டு, பேர்டு, எர்த் வார்ம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ஸ் எப்படி மூவ் பண்ணும்? அதுக்கு 4 லெக் இருக்குது. அதை வச்சு அது மூவ் பண்ணும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. லிசர்ட் எப்படி மூவ் பண்ணும்? லிசர்ட் மூவ் பண்ணும்போது லிசர்ட் பல்லி தானே. பல்லி எப்படி மூவ் பண்ணும்? காலை வச்சு செவுத்தில் தவழ்ந்து போகும், அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் பேர்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணும்? அதுக்கு விங்ஸ் இருக்குது. விங்ஸ் வச்சு பறந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும். எர்த் வார்முக்கு கால்லாம் கிடையாது. அது இது உடம்பு வச்சு அப்படியே மூவ் பண்ணி போகும். ஓகேவா? லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ். எல்லா லிவிங் திங்ஸுக்குமே அதுக்குன்னு ஒரு குட்டி இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டா கொடுத்துருக்காங்க. சீட்டாவுக்கு நிறையா குட்டிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு லயனு, அதுக்கும் இருக்குது கப்ஸு. அப்புறம் ஹியூமன்ஸுக்கும் எல்லாருக்குமே ஒரு யங் ஒன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா அனிமல்ஸுக்குமே ஒரு யங் ஒன்ஸ் இருக்கும். இங்கே நிறைய அனிமல் கொடுத்துருக்காங்க. பேண்டா, உல்ஃபு, எலிஃபெண்ட்டு, ஜீப்ரா, ஜிராஃபி, பென்குயின், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? ஒரு யங் ஒன்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிவிங் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்சேஷன். லிவிங் திங்ஸ் ப்ரீத். சென்சேஷனாக ஃபீல். ஓகேவா? லிவிங் திங்ஸ் கேன் ஃபீல் அண்ட் லிவிங் திங்ஸ் கேன் ப்ரீத். அவங்களாலேயும் மூச்சு விட முடியும், அவங்களாலேயும் ஃபீல் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன்ல, அதாலேயும் சிரிக்க முடியும், அழ முடியும், எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும் லிவிங் திங்ஸுக்கு. ஓகேவா? Next one, this cat is hungry, help the cat to reach the milk. ஸோ இந்த பூனைக்கு ரொம்ப பசியாக இருக்கான். ஸோ இந்த பூனையை இந்த பசில் வழியாக நம்ம அப்படியே கூட்டிகிட்டு இந்த பால் கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? எப்படி கொண்டு போகலாம்?
இங்கேருந்து இப்படி வந்து ஸோ நம்ம இந்த வழியாக பூனையை பால்கிட்ட கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. கனெக்ட் த பேபி வித் இட்ஸ் மதர் பை ட்ராயிங் அ லைன். ஓகேவா. இந்த சைடு ஃபுல்லாக அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்மளோட ரைட் சைடு ஃபுல்லாக அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அதோட குட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த அனிமலோட எந்த குட்டி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டைகரோட குட்டி. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து டைகருக்கு நேராக மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சீக் இருக்குது, அப்போனா அது எதோடது, ஹென்னோடது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கப் இருக்குது, கப்னா லயனோட குட்டி. சரியா, அதை எடுத்துகிட்டு வந்து லயன் கிட்ட கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கவ்வோட குட்டி காஃப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து கவுக்கு மேட்ச் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது வந்து லிவிங் திங்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ்னால் என்னென்ன, நான் லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா. நான் லிவிங் திங்ஸால் சாப்பிட முடியாது, நான் லிவிங் திங்ஸால் வளர முடியாது. ஓகேவா. அதுக்குன்னு வளர்ச்சி இருக்காது, அதால் ப்ரீத் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு யங் ஒன்ஸ் இருக்காது, அதாவது அதுக்குன்னு ஒரு குட்டி எதுவும் இருக்காது, அதால் ஃபீல் பண்ணவே முடியாது, அதுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது, அதால் எங்கேயும் மூவ் பண்ணவும் முடியாது. நம்மளாம் எடுத்து நகர்த்தி வைக்கிற வரைக்கும் அதால் தானாக எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஓகேவா. இதெல்லாம் தான் நான் லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர், யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் டு கெட் த வேர்ட் கேட் அண்ட் டாக். ஓகேவா. நமக்கு இங்கே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, காரு, ஏரோப்ளேன், டேபிள். இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதணும். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, சியா. ஸோ இங்கே சி. இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, இங்கே ஏ. இங்கே ஏ. அப்புறம் டேபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. ஸோ நம்ம கேட் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே மாதிரி டாகும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டால் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, நெக்ஸ்ட்டு ஆயில் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, கேட் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. அதை வச்சு நம்ம டாகும் ஃபார்ம் பண்ணியாச்சு. சரியா. நெக்ஸ்ட்டு கேன் யூ see a mountain, a river, a pond and a lake. நமக்கு இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் மவுண்டெயின் இருக்குது, ரிவர் இருக்குது, பாண்ட் இருக்குது, லேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பற்றி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மவுண்டெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் சாயில். மவுண்டெயின்ஸ்னால் என்னது, மலை. மலை எதால் ஆயிருக்கும், ஃபுல்லாக ராக்ஸாலேயும் சாயில்ஸாலேயும், பாறைகளாலேயும் மணலாலேயும் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிவர். The river, pond and lake are full of water. ரிவரு, பாண்டு, லேக்கு இதெல்லாமே வாட்டரால் ஆயிருக்கும். ஓகேவா. சாயில் அண்ட் வாட்டர் ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் டு க்ரோ. ஸோ இந்த சாயிலும் வாட்டரும் சேர்ந்து தான் ஒரு பிளான்ட்டை உருவாக்குது. சரியா. அது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பிளான்ட் வளரும். we get our food from plants. நம்ம அந்த பிளான்ட் கிட்ட இருந்து தான் நம்மளோட ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்படி தானே. ஸோ we breathe air. நம்ம வந்து ஏரை தான் ப்ரீத் பண்ணி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஆர் நான் லிவிங் திங்ஸ். கேன் we live without them அப்படி கேட்டிருக்காங்க. ஏர், வாட்டர், சாயில் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ் தான். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. சரியா. நெக்ஸ்ட்டு வொக்காபுலரிஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர், வாட்டர், சாயில், ரிவர், மவுண்டெயின், பாண்ட், லேக் அண்ட் சி. ஓகேவா. அப்சர்வ் த பிக்சர் ஆஃப் த லைஃப் இன் வாட்டர். லிவிங் திங்ஸில் என்ன பார்த்தோம், தரை மேலே வாழ்கிற நிறையா இது பார்த்தோம் லிவிங் திங்ஸ்னு. ஆனால் சீக்கு அடியிலையும் நிறையா லிவிங் திங்ஸ் இருக்குது. ஃபிஷ் இருக்குது, அங்கேயும் நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. அதெல்லாமும் சீக்கு அடியிலையும் நிறையா லிவிங் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைம் டைம். ஸோ இப்போது ரைம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளை லைக் அன் ஈகிள் இன் த ஸ்கை. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதில் ஈகிள் மாதிரி வானத்தில் பறக்கணும்னு சொல்கிறாங்க. ஜம்ப் லைக் அண்ட் டால்ஃபின் இன் த சீ. டால்ஃபின் மாதிரி சீயில் ஜம்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. க்ரால் லைக் அ கிராப் இன் த ரிவர் சாண்ட். க்ரால்னா என்னது, தவழ்கிறது. கிராப்னா நண்டு, நண்டு மாதிரி மணலில் தவழ்ந்து போகணுன்னு சொல்கிறாங்க. ஸ்கை, சீ அண்ட் சாண்ட் ஆர் நான் லிவிங் வேர் ஈகிள், டால்ஃபின் அண்ட் கிராப் ஆர் ஃபவுண்ட். ஸ்கை, சீ, சாண்டு இது எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஆனால் இங்கே தான் லிவிங் திங்ஸான ஈகிள், டால்ஃபின்னு, கிராபு இது எல்லாமே லிவிங் திங்ஸில். இதெல்லாம் எங்கே இருக்கா, நான் லிவிங் திங்ஸான ஸ்கை, சீ அண்டு சாண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கலர் த பார்ட் மார்க்டு வித் த டாட்
எல்லோ கலர்லேயும், இந்த பார்ட் வித் க்ராஸை க்ரீன் கலர்லேயும், இந்த ரெஸ்ட் ஆஃப் த ப்ளூ வாட் டு யூ சி? ஓகேவா? இதில் வந்து டாட் வச்சுருக்க இடத்துலலாம் எல்லோ கலர்லேயும், க்ராஸ் வச்சுருக்க இடத்துலலாம் க்ரீன் கலர்லேயும் கலர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க இடம்லாம் ப்ளூ கலரில் கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? அப்சர்வ் த பிக்சர், டிஃப்ரென்ஷியேட் த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். இப்போது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் என்னென்னலாம் இருக்குது? லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. ஸோ இதில் எதெல்லாம் லிவிங் திங்ஸ், எதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ லிவிங் திங்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? தே கேன் மூவ், அவங்களால மூச்சு விட முடியும், அவங்களுக்கு உயிர் இருக்கும். அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது இங்கே? இங்கே நிறையா பர்சன்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நிறையா ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் உயிர் இருக்குது. அப்புறம் கவ் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு டாக் இருக்குது, அதுக்கெல்லாம் உயிர் இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும், இங்கே இருக்க ட்ரீ எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஸோ இது எல்லாமே லிவிங் திங்ஸ், இது பிக்சரில் இருக்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு நான் லிவிங் திங்ஸ் என்னென்ன இருக்குது? ஹவுஸ் இருக்குது, இப்போ உட்காந்துருக்க இந்த பெஞ்ச் இருக்குது, அப்புறம் இந்த கார்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு சைக்கிள் இருக்குது, இன்னும் நிறையா வீடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு டிக் த லிவிங் திங்ஸ். எதெல்லாம் லிவிங் திங்ஸோ அதெல்லாம் டிக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எதெல்லாம் லிவிங் திங்ஸ்? ஃபஸ்ட் ஒன் என்னது? பேரட் லிவிங் திங்ஸ் தானே. ஸோ பேரட்டை டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அது நான் லிவிங் திங். நெக்ஸ்ட்டு ஒரு கீ இருக்குது, அதுவும் நான் லிவிங் திங் தான். நெக்ஸ்ட்டு ஒரு சா இருக்குது, அதுவும் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட்டு ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதுவும் நான் லிவிங் திங். நெக்ஸ்ட்டு ஒரு மேன் இருக்காங்க, மேனுக்கு உயிர் இருக்குது அப்படி தானே. ஸோ இஸ் அ லிவிங் திங். ஸோ அதை நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரூம் இருக்குது, அது நான் லிவிங் திங். நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு மிக்ஸி இருக்குது. இதில் எது லிவிங் திங்? ஹார்ஸு. ஸோ ஹார்ஸை நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஸ் இட் லிவிங் ஆர் நான் லிவிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டில் பட்டர்ஃப்ளை. சரியா? வாட் இஸ் திஸ் கேட்டால் நம்ம அதில் என்ன பண்ணணும்? பட்டர்ஃப்ளை அப்படின்னு எழுதணும். டஸ் இட் க்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டஸ் இட் க்ரோனால் அதால் வளர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பட்டர்ஃப்ளையால் வளர முடியும் அப்படி தானே. ஏன்னா அது ஃபஸ்ட்டு கேட்டர்பில்லராக இருந்திருக்கும், அதிலேருந்து தான் அப்படியே பட்டர்ஃப்ளையாக வந்துச்சு. அதனால் அது வளர்ந்து தான் நமக்கு பட்டர்ஃப்ளையாக வந்திருக்கு. ஸோ அதால் வளர முடியும். டஸ் இட் ப்ரீத்? ஆமாம், அதால் கண்டிப்பாக ப்ரீத் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டஸ் இட் மூவ்? பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அதால் மூவ் பண்ண முடியும். டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? பட்டர்ஃப்ளை யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வாட் டஸ் இட் ஈட்? அது என்ன சாப்பிடும்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் என்ன சாப்பிடும்? பூவில் இருக்க தேன் எடுத்து சாப்பிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னது? ட்ரீ. டஸ் இட் க்ரோ? மரத்தால் வளர முடியுமா? வளர முடியும். ஸோ இட் க்ரோ. நெக்ஸ்ட்டு டஸ் இட் ப்ரீத்? அதால் மூச்சு விட முடியுமானா எஸ், அதாலே மூச்சு விட முடியும். சரியா? டஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்? மரத்தால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக முடியாது. ஓகேவா? டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ்? ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம அந்த மரத்துலேருந்து ஒரு சீடு எடுத்து இன்னொரு இடத்துல புதைச்சி வச்சோன்னா என்ன ஆகும்? அங்கே ஒரு புது மரம் வளரும்ல, அப்போ அதுக்கும் அது யங் ஒன்ஸ் தான். வாட் டஸ் இட் நீட்? அதுக்கு என்னென்னலாம் தேவை? அதுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும், அப்புறம் அதுக்கு சன்லைட் கொடுக்கணும். சரியா? அதெல்லாம் தான் அதுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ்? இட்ஸ் அ பேக். டஸ் இட் க்ரோ? அந்த பேக்கால் வளர முடியுமா? முடியாது. அதால் ப்ரீத் பண்ண முடியுமா? முடியாது. டஸ் இட் மூவ்? அதால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியுமா? நம்மளாம் எடுத்து வச்சா தான் அது மூவ் ஆகும். அதால் எங்கேயும் தானாக மூவ் ஆக முடியாது. ஓகேவா? டஸ் இட் ப்ரொடியூஸ் யங் ஒன்? அது எந்த குட்டியும் போடாது, அதுக்கு யங் ஒன்ஸ் கிடையாது. அதுக்கு சாப்பாடு தேவையா? அதுவும் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதோட நம்ம லெசன்ஸ் முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 72 இருக்க கலர் பிக்சர். ஓகேவா? தேங்க்யூ.